வெல்கம் டு வால் ஸ்ட்ரீட் தமிழ். இன்றைக்கி நம்ம எக்ஸைட் இண்டஸ்ட்ரியை பற்றி பார்ப்போம். எக்ஸைட் இண்டஸ்ட்ரி 1947 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 75 இயர்ஸ் அகோ. எக்ஸைட் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் 2 செக்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஒன்று இன்சூரன்ஸ், எக்ஸைட் இன்சூரன்ஸ். ரெண்டாவது பேட்ரி, எக்ஸைட் பேட்ரி. எக்ஸைட் பேட்ரி பார்த்தீங்கன்னா 60+ கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. டொமஸ்டிக் கிளைண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஆட்டோமொபைல் செக்டார் கம்பெனியும் இவங்களுடைய டொமஸ்டிக் கிளைண்ட்ஸாக இருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் டிவிஷனில் பார்த்திங்கன்னா டாட்டா, ரிலையன்ஸ், ஐஓசி, அதானி, பிஹெச்இஎல் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்களுடைய கிளைண்ட்ஸாக இருக்காங்க. டெலிகாம் கஸ்டமர்ஸ் யாருன்னு பார்த்தோன்னா பிஎஸ்என்எல், ஏர்டெல் இவங்க எல்லாமே இவங்களுடைய கிளைண்ட்ஸாக இருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸை பார்ப்போம். லாஸ்ட் 10 இயர்ஸ் சேல்ஸ் க்ரோத் பார்த்தீங்கன்னா காம்பவுண்டிங் ஆனுவல் க்ரோத் ரேட் பார்த்தோன்னா லாஸ்ட் 10 இயர்ஸ் சேல்ஸில் 7.2, நெட் ப்ராஃபிட்டில் 23.22, புக் வேல்யூவில் 13.13 இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. 5 இயர்ஸ் சேல்ஸ் 5 இயர்ஸ் சிஏஜிஆர் பார்த்தோன்னா -0.02, நெட் ப்ராஃபிட்டில் 44.4, புக் வேல்யூவில் 14.28 இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ் சேல்ஸ் பார்த்தோன்னா -4.03, நெட் ப்ராஃபிட் 78.77, புக் வேல்யூ 17.84 இன்க்ரீஸ். ரிட்டர்ன் ஆன் அசெட், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 2013 ரிட்டர்ன் ஆன் அசெட் பார்த்தீங்கன்னா 4.78 இருக்குது. 2022 ரிட்டர்ன் ஆன் அசெட் 31.33 இருக்குது. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 2013 9.7 இருக்குது. 2022 36.65 இருக்குது. கரண்ட் ரேஷியோ 2013 to 2022 வரைக்கும் கரண்ட் ரேஷியோ 1.8 ஆவரேஜில் இருக்குது. இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா கம்பெனியோடைய ஒர்க்கிங் கேபிட்டல் சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ப்ராஃபிட் மார்ஜின் 2013 8.41% இருந்தது. 2022 33.91 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எஸ்ஜிஏ செல்லிங் ஜென்ரல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் 2013 17.66 இருக்குது. 2022 22.04 இருக்குது. பிலோ 30 இருக்குது. இதனால் இந்த கம்பெனியோடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ லோயர். ப்ரொமோட்டர் ஹோல்டிங், ப்ரொமோட்டர் ஆல்மோஸ்ட் 46% ஹோல்ட் பண்ணுறாங்க. எஃப்ஐஏ 10%, டிஐஐ 19%, ரீட்டைல் இன்வெஸ்டர் 25% ஹோல்ட் பண்ணுறாங்க. கம்பெனியோட புக் வேல்யூ 125, சிஎம்பி 150, 52 வீக் ஹை 205, 52 வீக் லோ 130. 2022 இபிஎஸ் 51 இருக்குது. அதுக்கு பிஇ ரேஷியோ 2.94, ஆல்மோஸ்ட் 3. 10 year average EPS 12.40, 10 year average PE 12.10, செக்டரோடைய PE 24.2. செக்டர் PE விட ஸ்டாக்கோடைய PE லெஸ்ஸராக இருக்குது. இட்ஸ் ரைட் டைம் டு பை. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 12,750 crores, புக் வேல்யூ டு ப்ரைஸ் 1.20. கம்பெனியோட கான்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனி ஹேவ் எ புவர் சேல்ஸ் க்ரோத். லாஸ்ட் 3 இயரில் பார்த்தோம்னா காம்பவுண்ட் சிஏஜிஆர் -4.03 இருக்குது. அண்ட் தென் கம்பெனியோடைய டேக்ஸ் ரேட் லோயராக இருக்குது. ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா அதர் இன்கமில் தான் அதிகமாக இருக்குது சேல்ஸை விட. விச் மீன்ஸ் இன்சூரன்ஸ் செக்டரில் அதிகமாக ரெவென்யூ வருதுங்க. ப்ரோஸ், company is almost debt free company. Stock trade at 1.2 times book value. கம்பெனியோடைய சேல்ஸ் க்ரோத் பார்த்தீங்கன்னா மேசிவாக இருக்குது. அதாவது ஃபார் லாஸ்ட் 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 78.77% இருக்குது. லாஸ்ட் 10 இயர்ஸில் சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா 23.22 இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் ஆஃப் கம்பெனி. கம்பெனியோட டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ 25% ஆல்மோஸ்ட். கம்பெனிகிட்ட சஃபிஷியன்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் இருக்குது. லாஸ்ட் 10 இயர்ஸோடைய கரண்ட் ரேஷியோ 1.8 இருக்குது ஆவரேஜ். கம்பெனியோடைய ஸ்பெண்டிங் லெஸ், கம்பெனியோட எக்ஸ்பெண்டிச்சர் வெரி லெஸ்.
எஸ்ஜிஏ வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 30%ல் இருக்குது. கம்பெனியோடைய ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 99.8 க்ரோஸாக இருக்குது. நெட் கேஷ் ஃப்ளோ 18 க்ரோஸாக இருக்குது. ஆல்மோஸ்ட் வெரி குட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வால் ஸ்ட்ரீட் தமிழ்.